முந்தைய பாட்டில் கண்ணியதே அப்படின்னு முடிச்சார். இப்போ கண்ணியது உன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அபயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னம்மே புவியேழையும் பூத்தவளே. ரொம்ப அழகா 4 வரியில ரொம்ப அவர் போன பாட்டில் அவ 2 பேரோட நர்த்தனத்தை அவர் அப்படி லயிச்சு அவர் உள்ள வாங்கிட்டு அதை அப்படியே இந்த ஆனந்தமா நடனத்தை 2 பேரும் போட்டி போட்டு ஆடினதை அந்த கண்கொள்ளா காட்சியை அவர் அப்படியே உள்ளுக்குள்ள வச்சு ஆனந்தமா இருக்கார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றார், கண்ணியது உன் புகழ், உன்னோட புகழ் தெரிஞ்சு போச்சு. ஸோ உன்னோட புகழ் தெரிஞ்சக்கப்புறம் உன்னையே ஸ்மரணை பண்ணிட்டு இருக்கேனே, உன்னை பற்றியே பூஜை பண்ணிட்டு இருக்கேனே, மனசார நான் பூஜை பண்ணுறேனே. அதுக்கப்புறம் உன்னோட நாமங்களில் எப்போ எந்நேரமும் ஜபிச்சு அது அப்புறம் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன அர்த்தம், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த அர்த்தம் சொல்லியிருக்கா, இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி உன்னோட நாமத்துக்கு உன்னோட நாமத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நான் உள்ள வாங்கிட்டு அப்புறம் உன்னையே பகலும் இரவுமா பூஜை பண்ணுறவாளை அவளோட சத்சங்கத்தில் நானும் அவளோட சேர்ந்திருக்கேனே. இதெல்லாம் என்ன ஒரு பாக்கியம். எது போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேனோ எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே நமஸ்காரத்தை பண்ணுறார். பொற்பாத கமலத்தில் அவர் அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். புவியேழையும் பூத்தவளே, 7 லோகத்தையும் கொண்டவளே, அதை நீ நிர்வாகம் அழகா பண்ணக்கூடியவளே, உன்னோட அசைவில் தான் அந்த 7 லோகமும் வேலை செய்யறது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் அவர். இதுல அபிராமி பட்டர் போனத்தை ஆனந்தமா இருந்தார் இல்லையா, அந்த நடனத்தை அப்படியே உள்ள வாங்கிட்டு ஆனந்தமா இருக்கிறதுனால ஆத்மாத்மா தன்னோட அனுபவத்தை முடிவிலேந்து அவர் என்னெல்லாம் அனுபவப்பட்டார் அப்படின்னு அவர் ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது இது புண்ணியத்தை பற்றி. புண்ணியம் எப்படின்னா, நம்ம போன ஜென்மத்தில் கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருந்தானா இந்த ஜென்மத்தில் இந்த சத்சங்கம் அப்புறம் இந்த மாதிரி பக்தி பிரபாத்தில் நம்ம உள்ளே சேர்றது, ஸ்லோகங்கள் படிக்கிறது, அப்புறம் அந்த குட்டி குட்டி இதெல்லாம் கற்றுக்கிறது, கிரந்தங்கள்லாம் கற்றுக்கிறது, இதெல்லாம் ஆர்வம் வருது அப்படின்னா போன ஜென்மத்தில் கண்டிப்பாக ஏதோ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் அது அடுத்த ஜென்மத்தில் வருமா. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னு கேட்டால், இந்த ஸ்ரீ உபாசகர் அவளுக்கெல்லாம் உபாசனை எடுக்கிறவாளுக்கெல்லாம் அடுத்த பிறவி அப்படிங்கிறதே கிடையாதான். ஸோ அவளுக்கு இப்போ அவள் பரபிரம்மமாக ஆனக்கப்புறம் என்ன ஆகுது, அப்போ அந்த உபாசனா பண்ணும்போது அப்படியே ஒரு பூ போடும்போதும் அம்பாளுக்கு டைரெக்டாக போய் ஸ்ரீசக்கரத்தில் இந்த மையத்தில் உட்காந்துருக்கிற டைரெக்டாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு காலில் போய் விழுற அளவுக்கு அவள் அவ்வளோ லயிச்சு போடுவாளாம். அபிஷேகம் பண்ணினாலும் சரி, ஏன்னா அவள்லாம் அதுதான் எல்லாமே நிற்பதும், அதாவது எல்லாமே உன் செயல்தான் அப்படின்னு அவள் உணர்ந்ததுனால அம்பாள் அவள் கேட்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. கேட்காமலே அவளுக்கு என்ன வேணும், அவளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கடவுள் அழகாக அம்பாள் பரிபூர்ணமாக கொடுத்துருவள். அவள் யோஜனையே பண்ண மாட்டா. இவா எனக்கு பணம் கொடு, என் பசங்களை நல்லா படிக்கணும், என் பசங்களை கல்யாணம் ஆனோம், அவளுக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கேட்க வேண்டாம். அந்த ஸ்ரீ உபாசகராக இருக்கக்கூடியவா அவன் அந்த பூஜையிலேயே நான் நிறைய அந்த மாதிரி உபாசகர் பூஜை பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அவள் அப்படி பூ போட்டு லலிதா சகஸ்ரநாமம் நாமங்களை சொல்லிட்டு அப்படி அவள் உட்காந்து இப்படி இங்கேருந்து அவள் பூ போடும்போது கரெக்டாக அங்கே போய் அந்த பாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதமே அப்படியே மறைஞ்ச அளவுக்கு கோபுரமாக மலை போல் அழகாக நிற்கும். அண்ட் அவ்வளோ சொல்ல அதை அங்கே போய் விழு அப்படின்னா அங்கே போய் அழகாக போய் விழும். அவ்வளோ அழகாக இருக்கும். நிஜமாக அந்த பூ கூட பேசுங்க. இதெல்லாம் நீங்கள் அவள் அந்த மாதிரி அனுபவப்பட்டவாக்கிட்ட போய் நீங்கள் பார்த்தேன்னா தான் நீங்கள் ரசிக்க முடியும். நீங்கள் ரசிச்சேன்னா தான் அப்புறம் நீங்கள் அனுபவிக்க முடியும். இதுதாங்க முக்கியம். ஸோ கடவுள் நம்ம அத்தனை பேரையும் ரசிக்கிறதுக்கு தான் நம்மளை நம்ம ஜனனம் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், ஒன்னொன்றுத்தையும் கடவுளோட படைப்பை ஒன்னொன்றுத்தையும் நீங்கள் ரசிக்க 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 தான் அப்புறம் அது அனுபவமாக மாறும்.
அப்போ அந்த அனுபவம் மாறும்போது என்னன்னா, கடவுள் கண்டிப்பா உங்கள வந்து பக்கத்துல இழுத்துப்பார். இப்படிதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவர் ரொம்ப அழகா ரொம்ப கலோக்கியலா எல்லாருக்கும் புரியிற மாரி, இந்த மாரி அப்போ அபிராமி பட்டர் வந்து போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கார். அதனால தான் வந்து அவர் ஓதுவாரா வந்து அபிராமிக்கு இப்போ இது பண்ணி, அப்புறம் ராஜா வந்து அவர கேட்டு இவர் வாய திறந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லி, நம்பள மாரி மக்களுக்கெல்லாம் வந்து அம்பாளோட பெருமையெல்லாம் தெரியணும்னா, நம்ப என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்? அத கொஞ்சம் நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கோ. இல்லன்னா, அபிராமி யாரோ தெரியாது, நம்ப யாரோ தெரியாது. ஸோ நம்பள வந்து லிங்க் பண்றது யாரு? அபிராமி பட்டர். அந்த ஓதுவார். ஃபர்ஸ்ட்டு அவர் ஓதுவார். அதுக்கப்புறம் தான் ராஜா வந்து அபிராமி பட்டர் அப்படிங்கிற பேர வந்து வச்சார். அதுவரைக்கும் அவர் ஓதுவார் தான். ஸோ இந்த ஓதுவாரா இருக்கக்கூடியவர் வந்து நமக்கு ஒரு பிரிட்ஜா இருந்தார். அம்பாள் யாரு அப்படிங்கிற விவரங்கள எல்லாம் நமக்கு தெரிவிக்கிறதுக்கும், அதே சமயத்துல ராஜாக்கு அபிராமி அந்த ஓதுவாரோட பெருமை, அவர் வந்து என்ன மாரி பக்தி வச்சிருக்கார் அப்படிங்கிற புலப்படுறதுக்கோசரம் 2 பேருக்கும் அழகா அம்பாள் வந்து நடுத்தரமா இருந்து ஒரு ஒரு விளையாட்டு விளையாடியிருக்கா பாருங்கோ. அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நம்பளும் என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியாது. இந்த மாரி அவாகிட்டலாம் நம்ம வந்து விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அம்பாள பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஓதுவார பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்பள் பூஜை எப்படி பண்ணணும்? நம்ப பண்ணினா நம்பளும் அந்த ஓதுவாருக்கு மாரி நமக்கும் அம்பாள் வந்து சொன்ன பேச்ச கேட்பா. அப்படிங்கிற விவரத்தையும் நமக்கு தெரியறது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டு தானே! இதுல தான் லலிதா சகஸ்ரநாமத்துல கலிகல்மஷ நாசினி அப்படின்னா கலிதோஷம். அந்த தோஷத்த எல்லாத்தையும் அதாவது 7 லோகத்தையே அவகிட்ட வச்சுண்டு இருக்கா. பஞ்சபூதத்த வச்சுண்டு இருக்கா. 7 லோகத்த வச்சுண்டு இருக்கா. அவகிட்ட இல்லாதது ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாமே அவள்தான். எல்லாமே அவள் அதனால தான் நீங்க பார்த்தா கூட மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு மாதாக்கு தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா முப்பெரும் தேவர்கள் தேவி மகாத்மியத்திலே சொல்லிட்டா. முப்பெரும் தேவர்கள் வந்து அவாளோட பவர்ஸ் பிளஸ் தேவர்களோட பவர்ஸ் எல்லாமா சேர்ந்து தேவிய உருவாக்கி, அந்த தேவி வந்து அசுரர்கள வந்து வதம் பண்ணி, அப்ப அவ்ளோ பவர்ஸ் அங்க குடுத்தாச்சு. அதேமாரி கிருஷ்ண அவதாரத்துல பார்த்தேன்னாலும், கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டார். "நீ நெறைய உனக்கு கோவில்கள்லாம் உண்டு. உனக்கு நெறைய நாமங்கள் உண்டு. உன்ன நெறைய பேர் உன்ன துதிப்பா. நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணினா, உனக்கு என்ன இதுல லாபம்?" அப்படின்னு கேட்டா, "உன்ன இந்த லோகத்துல வந்து ஏகப்பட்ட நாமங்கள வச்சு உன்ன வந்து பூஜிப்பா. உன்ன வந்து ஏகப்பட்ட கோவில்கள் உனக்கு உண்டு." அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ஜனனம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த யாச்சகம் கேட்கும்போதே சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாரி எல்லார்கிட்டயும் அவ வந்து ப நம்ம இங்கிலீஷ்லலாம் நம்ம கலோக்கியலா சொல்லுவோம். "யூ ஆர் இன் குட் புக்ஸ்" அப்படிம்போம். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க. எல்லாருக்கும் நல்ல அபிப்பிராயம் இருக்கு உன் மேல அப்படின்னு. அதே மாரி அம்பாளுக்கு பாருங்கோ, ஒவ்வொரு கதைகள்லயும் நீங்க எடுத்து பார்த்தேன்னா, அம்பாளுக்கு எப்படி ஒரு நல்ல பேரு பாருங்கோ. இந்த மாரி நல்ல பேர் வாங்குறது ரொம்ப 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 கஷ்டம். கெட்ட பேர் வாங்குறது ஒரு செகண்ட் தான். ஸோ இந்த மாரி சீத்தம்மா தல்லியா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க ஒவ்வொரு கதைகளையும் எடுத்து பார்த்தேன்னா, அவள்லாம் பூமாதேவிக்கு பொறுமைசாலி, நல்ல 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 விஷயங்கள் தட் இஸ் எல்லாத்துலயுமே அம்பாள தான் வந்து பிரதானமா வந்து சொல்லி, அம்பாளோட பெருமைகள பத்தி தான் நெறைய சொல்லியிருக்கா. இதுக்கு தான் நம்ம இந்த மாரி புண்ணியம் பண்ணியிருந்தா நம்ம என்ன மாரி புண்ணியம் பண்ணியிருந்தா, அவரே கேட்குறார். யாருக்கு? ஓதுவாரே வந்து கேட்குறாரு. "என்ன புண்ணியம் நான் செஞ்சேனோ எனக்கு தெரியல. இந்த மாரி உன்னோடதே பாட்டு பாடிண்டு, உன்னையே ஸ்மரண பண்ணிட்டு, உன்னோட உன்னோட பக்தர்களோடயே நானும் சத்சங்கத்தில சேர்ந்து, அவாளோட அயராது உன்னையே நான் இது ஜபிச்சுட்டு இருக்கேனே! அப்ப நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்?" இப்போ இந்த கதைய நம்ப எல்லாம் கேட்கும்போது, நம்ப என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும்? இப்ப நான் இந்த கதைய வந்து அழகா விவரிச்சு நான் இந்த மாரி வாக்கு சொல்லணும். இந்த மாரி ஒரு கதை வந்து ஒரு ஒரு சீரியஸா நான் போடணும் அப்டின்னா, நான் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தா, இந்த மாரி அம்பாள் வந்து எனக்கு இது விக்னம் இல்லாம நமக்கு நடக்கணும் அப்டின்னு நானும் பிரார்த்திக்கிறேன். நீங்களும் எல்லாரும் எனக்கோசரம் பிரார்த்தனை பண்ணுங்கோ. இந்த ஒரு 100 நாள் இதோட அர்த்தங்கள வந்து அழகா சொல்லணும். அ என்னோட பாணியில அதாவது எல்லாருக்கும் புரியிற மாரி ரொம்ப அழகா சொல்லணும். நீ எளிமையா எல்லார்கிட்டயும் போய் சேரணும். அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். இந்த சத்சங்கத்த வந்து நல்லா பரவணும். இதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. நம்பலாம் வந்து நமக்கு தெரிஞ்சத 4 பேருக்கு நம்ம சொல்லணும். எப்படி இந்த ஓதுவார் வந்து எவ்ளோ அழகா வந்து 12 வரைக்குமே பார்த்தேன்னா, முதல்ல சுந்தரியினர்,
அதுக்கப்புறம் ஸ்ரீ வித்யானர், அப்புறம் மனோன்மணி அப்படின்னு இப்படி ஒவ்வொரு தேவியும் நீதான். அப்போ நீ வந்து கண்டிப்பா நீ வந்து என்னோட வாக்க வந்து உண்மையாக்கிடுவ. அவருக்கு கான்ஃபிடென்ட். அவர் மனக்கண்ல அவர் கண்டிப்பா அம்பாள் காட்சி குடுத்துட்டே இருக்கா. ஒரு ஒரு பாட்டுலயும் அம்பாளுக்கு மனக்கண்ல காட்சி குடுத்துட்டே இருக்கா. ஆனா, ராஜாக்குன்னா தெரியணும். பௌர்ணமி அப்படிங்கிறது வானத்துல வரக்கூடிய நிலா. ஸோ வானத்துல வரக்கூடிய நிலா வந்தா தானே பாமர மக்கள் எல்லாரும் பாப்பா. என்னோட மனக்கண்ல வருது நான் தான் பாப்பேன். ஸோ இதுல வந்து நீங்க அதே நல்லா புரிஞ்சுக்கணும். மூகா கவியானாலும் சரி, அதே மாரி நாராயண பட்டத்திரி நாராயணியம் சொல்லும்போதும் சரி, குருவாயூரப்பன் என்ன சொல்றார், ஒரு ஒரு அத்தியாயம், ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லும்போதும், ம், ம் அப்படின்னு கொட்டுறார். ஸோ கண்டிப்பா கடவுளோட கடாட்சம் இருக்கும்போது தான் இந்த மாரிலாம் நடக்கும். பட் அது உலகத்துக்கு புலப்படணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மிராக்கிள் ஒரு நிகழ்ச்சி நடந்தா தானே எல்லாரும் நம்புவா. எல்லாருக்கும் அது தெரியும். ஸோ, அது கண்டிப்பா இது அபிராமி பட்டர் என்ன அழகா காமிச்சிருக்கார். அந்த காட்சிய நம்பளும் ஒவ்வொரு பாட்டுலயும் அவர் எப்படி மனக்கண்ல பார்த்தாரோ, அதே மாரி நம்பளும் மனக்கண்ல பார்த்து, அப்படியே நம்ம வந்து யோஜனை பண்ணி கொஞ்சம் நீங்க அப்படியே ரீகால் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்களேன். 7 லோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அவள பத்தியே நம்ம புகழ்ந்து பாடுறோம். இதில தான் நம்ம சொல்றோம் இல்லையா? காயம், வாக்கு, மனம். ஸோ நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் அவள பத்தியே நம்ம தெரிஞ்சுண்டு, அவள பத்தியே புகழ்ந்து நாமங்கள சொல்லிண்டு, அவளையே அன்பா மனசார நம்ம பூஜை பண்ணி, அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது, நம்ம போன ஜென்மத்தில ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு ஒரு அக்ஷதை நம்ம நல்ல நல்ல பூவா நம்ம போட்டிருக்கோம். அதனால தான் கடவுள் நம்ம மேல கடாட்சிருக்கார். அத கண்டிப்பா அத நம்பணும், உணரணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. லைக் பட்டன் பிரஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ. கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. உங்களுக்கு என்னோட விவரங்கள்லாம் பிடித்திருக்குமானால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கோ. சத்சங்கத்தை நல்லபடியா பரப்புங்கோ. வாழ்க வளமுடன்.